வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு பதில் பணமா? மத்திய அரசு கொண்டு வர உள்ள புதிய மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடைகளின் மூலம் அரிசி, கோதுமை, ஜீனி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பொது விநியோக திட்டத்தில் முக்கிய மாற்றமாக உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்குவதற்கு பதிலாக அதற்கான தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய முறையின் கீழ் அரசு நிர்ணயிக்கும் தொகை மாதம் ஒரு முறை டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன் வடிவில் வழங்கப்படலாம் என்றும், அதை பயன்படுத்தி ரேஷன் கடைகளிலோ அல்லது வெளி சந்தைகளிலோ தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. போலியான ரேஷன் கார்டுகள், முறைகேடுகள் மற்றும் தகுதி இல்லாதவர்கள் திட்டத்தின் பலன்களை பெறுவது போன்ற குற்றச்சாட்டுகளை தடுப்பதுடன் உண்மையில் தேவைப்படும் மக்களுக்கே அரசு உதவி சென்றடைவதை உறுதி செய்வதே இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாக விளக்கப்படுகிறது. தற்போது சத்தீஸ்கர், புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களில் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அது வெற்றிகரமாக அமையுமானால் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலாக இனிமேல் பணம் தரலாம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசித்து வருகிறார்கள் மத்திய அரசு. ஸோ அதை அமல்படுத்தினா மக்களுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பொருட்கள் கையில் கிடைக்கிறதுக்கும் பணமாக கையில் கிடைச்சிச்சுன்னா செலவாயிரும். பொருளாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வாங்கிட்டு உடனே சமைக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க மக்கள். ஸோ அதனால இந்த மாதிரி காசா கொடுத்தா பயனா இல்லை பொருட்கள் வாங்கினா பயனா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.